ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம், அஃபிஷியல் ஓட்டிங்க பார்க்க போகிறோம். அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து யாரெல்லாம் முதல் இடத்துல இருக்காங்க, யார் கடைசி இடத்துல இருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு யார் பிடிச்ச நபர், ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, உங்களோட ஃபேவரட் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேரை போய் சேரும். ஸோ ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது பார்வதி அவர்கள்லாம் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து இந்த வாரம் பிக் பாஸில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுற ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் பார்வதி தாங்க. ஸோ ஓடா ஒழிப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டே பேர் தான், எஃப்ஜே மட்டும் வந்து பார்வதி, ரெண்டு பேர் தான் வந்து ஸோ கிச்சன் டீமே டோட்டலாக வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கிச்சன் டீமே டேக் ஓவர் பண்ணணும், பசங்களையும் வந்து பார்த்துக்கணும், அப்பா வந்து வார்டனான வேலைகளும் செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரெண்டே பேர் செய்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்வர்கள் வந்து தெரியாத வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை கூட பரலாம், அந்த வேலையை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிச்சன் பக்கம் அவங்க போனது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேலையை வந்து அவங்க எடுத்து டேக் அவுட் பண்ணி பண்ணுறது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்வை நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது இடத்துல வந்து கமருதீன் இருக்கார். ஸோ கமருதீன் வந்து வேறு லெவலுங்க. ஸோ கமருதீனுமே வந்து அவர் கொடுத்த ரோல் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா வந்து எஃபர்ட் போடுறாரு, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா, நல்லா இருக்குது, அவரோட கேமிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஸ்டூடெண்ட்டாக நல்லா ப்ளே பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டார். அப்படி இருந்த கமருதீன் இப்போ வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இவங்க சொல்கிறது நம்ம நல்லதாக சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுக்கு வந்து முதல் காரணமே நம்ம வந்து ஆர்வராக தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து கமருதீன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து சில மாற்றங்கள்லாம் இருக்குது. பட் வந்து சில மாற்றங்களையும் வந்து நம்ம பார்வதிக்கும் கமருதீனை பிடிக்குது, அரோராவுக்கும் கமருதீனுக்கு பிடிக்குது. பட் கமருதீனுக்கு வந்து யாரை பிடிக்குதுன்றது தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ரெண்டு பேரையும் பிடிக்குது. அதை தவிர்த்து யாராவது ஒருத்தர்னா யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ மூன்றாவதுல திவ்யா இருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து திவ்யாவுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான கேம் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து ப்ளே பண்ணால் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டே ஒன்லேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க உள்ளே வந்து 23 டேஸோ 22 டேஸோ ஆகுது. ஸோ இது வரைக்குமே வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா கேம் விளாட்லான்னு எனக்கு தோணுது. இது சூப்பரான கேம்னு சொல்ல முடியாது, இன்னும் நல்லா கேம் விளாட்லாம். ஸோ ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த நாலேஜ் அவங்க யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அவங்க பண்ணுற சின்ன விஷயம் என்னென்னா இந்த சாண்ட்ரா கூடயும் பிரச்சனை கூடயும் ரொம்ப ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, கேம் விளையாட தான் வந்தீங்க, மக்கள் உங்களுக்கு அதுக்காக தான் ஓட்டு போட்டு 3,000 வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நம்ம திவ்யா அவர்கள் வந்து மைண்டில் ஏற்றினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4வது இடத்துல விக்ரம் வந்து அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க, விக்ரம் வந்து ப்ளே சரி கிடையாது, அங்கேருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, அவர் வந்து பயங்கரமாக திட்டுறீங்க. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கான ப்ளே ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஏதோ தனியாக கேம் விளையாடுற மாதிரி விளையாடுறாரு. பட் ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்து முக்கியமான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், பாரு இவங்க 4 பேர் வந்து கம்பல்சரியாக வந்து அவர் டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அது இருக்கலாம். பட் நம்ம வந்து எதுவும் நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த 5வது இடத்துல அமித் இருக்கார். அமித் வந்து ரொம்ப டீசெண்டான பர்சனுங்க, ரொம்ப நீட்டாக பொலைட்டாக டீசெண்டான பர்சனு. ஸோ அவருக்கு வந்து கோபங்கள்லாம் வருமானது வந்து அந்த வியனா பண்ண விஷயங்கள்லாம் நானே வந்து அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா வந்து அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவர் கோவப்படுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவரையே வந்து கோவப்படுத்திட்டிங்கன்னா வந்து அவர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வந்து ரொம்ப அவங்கள வந்து சீனதால் வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி அந்த ஒரு கோவப்படுற வாய்ப்புகள் கிடையாது. நல்ல ஒரு ஜென்டில்மேன் சொல்லலாம். ஸோ நல்லா ப்ளே விளையாடுறாரு. அவர் கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணுறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ராவும் போகாமல் ரொம்ப கம்மியாகவும் போகாமல் கரெக்டான ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறத பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அதுபோல் 6வது இடத்துல பிரஜன். ஸோ பிரஜனுக்கு 6வது இடமா வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வந்து போன வாரம் பிரச்சனை வேறு, இந்த வாரம் பிரச்சனை வேறு. ஸோ இந்த வாரம் வந்து பிரின்ஸ்பலாக வந்து பிரஜனுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இதில் நடுவில் வந்து நம்ம பார்வை மட்டும்தான் அங்கங்கே வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு கூட வந்து இந்த பார்வை வந்து இந்த லெட்டர் மேட்டர்லாம் பேசும்போது என்ன எழுதுனாங்க, என்ன சொன்னாங்க, நீ என்ன இப்படி பண்ணுற. ஸோ பார்வை வந்து சில வார்த்தைகளோட அதெல்லாம் வந்து அவர் கவி பிடிச்சி, ஸோ ஏன் இப்படி சொல்கிறீங்க, எல்லாரையும் சொல்கிறீங்களா, உங்களை மட்டும் சொல்கிறீங்களா, மாதிரி சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்வை வந்து இந்த டீம் கூட வந்து வெளியில் வந்து அவங்களோட கேம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இந்த டீம் கூட வந்து பார்வை சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த டீம்லேருந்து விலகி இருந்தால் அவங்களோட கேம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து.
அப்புறம் 6வது இடத்துல வந்து ஆரோரா இருக்காங்க. ஆரோராவோட கேமிங் வந்து ரொம்ப 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 மாற்றங்களுங்க. ஓப்பனாக சொல்ல வேறு லெவல் கேம் தான் சொல்லலாம். கவிதை, பாட்டு, டான்ஸு, கலாய்க்கிறது, கவுண்ட்ரு கொடுக்குறது, வேலிடான பாயிண்ட் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் எப்பயோ வெளியில் போக வேண்டிய நபர். ஸோ இவங்களாம் அப்பயே வெளில போயிருந்தாங்கன்னா இவங்களோட டேலண்ட்டை தெரிஞ்சிருக்காது. ஸோ பிக் பாஸில் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது அதுதான். ஸோ உங்களோட வந்து என்ன டேலண்ட் இருக்கோ அதை ஷோ பண்ணுங்க, வெளியில் கொண்டு வாங்க, அப்போ தான் வந்து நிறைய மக்களுக்கு தெரியுன்றது வந்து எவ்வளோ சொன்னாலுமே வந்து இவங்க வந்து நான் வெளியில் போயிட்டு தான் ஷோ பண்ணுற மாதிரி அந்த கான்செப்டில் இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு செயல்ன்றது வந்து நம்ம ஆரோரா வந்து எக்ஸாம்பிள். நல்ல டேலண்ட் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்டிவாக இருக்குது, நிறைய சூப்பராக பேசுகிறனால இந்த ஸ்கூல் டாஸ்க்கும் சூப்பராக பண்ணாங்க, போன வாரமும் சூப்பராக பண்ணாங்க. அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க, பட் வந்து ரொம்ப டிலேவே ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 8வது கனி இருக்காங்க. ஸோ கனியுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க டீச்சர் இருக்குல்ல, ஸோ தமிழ் அம்மான்ற வந்து நல்லா பண்ணுறாங்க. நல்ல ஒரு தமிழ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. சில வார்த்தைகள், அப்போ வந்து திருக்குறள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்த கேரக்டர் ஓகே தான், அந்த கேரக்டருக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஓட்டுகள் போடுறதும், ஸோ ஓட்டுகள்ன்ற அந்த மார்க்ஸ் போடுறது, இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயமாக கவர் பண்ணுறதுலாமே வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச கனி. அதுக்கப்புறம் வந்து 9வது சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா வந்து ரொம்ப ஆளே காணாம மாதிரி தான் இருக்குங்க, ரொம்ப கம்மியாக இருக்காங்க சாண்ட்ரா. ஸோ நிறைய இடங்களுக்கு சாண்ட்ராவை காணாமலே போயிட்டாங்க. ஸோ ஒரு வேளை வந்து போன வாரம் அடியில் வந்து சாண்ட்ரா பிக் பாஸ் வந்து ஒதுக்கி வச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க நிறைய இடத்துல வந்து வெளியிலே தெரியல. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் ட்ரை பண்ணுறாங்க விளையாடணும் அப்படின்றது. ஸோ ஒரு நல்ல கேம் எப்படின்னா வந்து ப்ரெசன்ட் கூட இல்லாமல் இருந்தாலே நல்ல கேமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கான டேலண்ட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் வீக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓவராக பிக் பாஸ் பற்றியில் பயமாக பேசுனதால பிக் பாஸ் கேமரா அவங்க பக்கம் திருப்பாமல் அவங்கள பிளாக் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10th பிளேஸ்லேருந்து வியானா இருக்காங்க. ஸோ வியானா பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து வியானா கிட்ட ஸ்டஃப் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்டஃப் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ டோட்டலாக ஸ்டஃபே கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, ரொம்ப சைல்டிஷாக பண்ணுறாங்க, ரொம்ப எல்லாரையும் வெறுப்பேற்றுறாங்க. ஸோ இனி கூட வந்து நம்ம வசந்தி அம்மாவோட சாரி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு வெளில வந்து அந்த ஐபாக் ஒர்க்லாம் அது கீழே ஒழிச்சிலாம் இது மாதிரி ஒழிச்சிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிருக்காங்க. பட் அந்த லெட்டர் எழுதுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட வந்து ரொம்ப பேட் நேமாக போயிட்டுருக்கு. க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லி ஆளே இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சது வரும் அவங்களும் எவிக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கிறது யார் இருக்காங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ ரம்யாவோட கேம் வந்து 0 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்தமே கேமே விளையாடல. ஸோ எதாவது சொன்னாலுமே வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, என்னால் அதை பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸும் வந்து அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. என்ன பாயிண்ட் வைக்கணும்னு தெரில, கேம் விளையாடுறது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ அந்த எஃப்ஜே கூட சண்டை போட்ட மேட்ரு மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. சாப்பாடு கேட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்களா, அந்த ஒரு மேட்ரு மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்களோட கேம் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு சூப்பராக விளையாட மாதிரி எதுவுமே எனக்கு அப்சர்வ் ஆகலை அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருமே கேம் விளையாடுறாங்க. ஸோ இவங்க என்னென்ன கேம் விளையாட நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். பட் ரம்யாவோட கேம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஸோ இந்த வாரம் ரம்யா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரம்யா வந்து எப்பயோ போக வேண்டியது தான். எப்போ பிரவீன் முன்னாடி போக வேண்டியது, திவாகர் முன்னாடி போக வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கு முன்னாடி போக வேண்டியது, இவ்வளோ பேருக்கு முன்னாடி போக வேண்டிய ரம்யா இன்னும் இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம், மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல. அவ்வளோ ஓட்டு போட்டுறீங்க. மக்களை உங்களோட கருத்துக்களை நான் மறக்காமல் பதிவு பண்ண வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி.